first sum using the function f and g given below. Find f dot g and g dot f. Check whether f dot g equal to g dot f. இந்த ஃபஸ்ட்டு சம்மில் 5 கணக்கு இருக்குது. இந்த 5 சம்மையும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப்பும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சம்முக்கும் கண்டுபிடிச்சி அந்த ரெண்டுமே எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சமமாக ஈக்குவலாக இருக்கா என சரிபார்க்க வேண்டும். செக் வெதர் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப். இந்த 5 சம்மையும் நான் போடலை. ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் இந்த 2 சம்மு போடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த 3 சம்மு போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் அதான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் அதில் கிவன் என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சி ஈக்குவலான நம்ம சரிபார்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் அப்படியே இருக்கும், இந்த டாட் அப்படியே இருக்கணும். ஜி வந்து என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு எக்ஸ் போடணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் எஃப், இந்த டாட் பதில் ஒரு க்ளோஸ் இன்டர்வல் போடுங்க. போட்டுட்டு ஜி ஆஃப் எக்ஸை அந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கிங்க. ஜி ஆஃப் எக்ஸு க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு எஃப் ப்ராக்கெட். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஆன்சர் நமக்கு தெரியும், வேல்யூ யாருன்னா எக்ஸு ஸ்கொயர்ட். அப்போ அந்த ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி தூக்கி போட்டு அந்த எக்ஸு ஸ்கொயர்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸு ஸ்கொயர்ட். இது யாருன்னா எஃப் டாட் ஜி தான் நம்ம கண்டுபிடிச்சுட்டு இருக்கோம். அப்போ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இதுக்கு. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிக்க முடியும். அப்போ எஃப் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் சமன்பாடு எழுதுங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எக்ஸு மைனஸ் 6, எக்ஸ் மைனஸ் 6ஆ. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா செகண்டு எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எஃப் இருக்குது, எக்ஸுக்கு பதில் எக்ஸு ஸ்கொயர். அப்போ இங்கே இருக்கிற சமன்பாடு எக்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸை அப்படியே தூக்கிட்டு அங்கே என்ன போடணும், எக்ஸு ஸ்கொயர் போடணும். அப்போ எக்ஸு ஸ்கொயர் இந்த மைனஸ் 6. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி. அப்போ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு இந்த ஜி அப்படியே இருக்கும், டாட் அப்படியே இருக்கணும். ஃபஸ்ட்டு எஃப்பை வந்து பக்கத்தில் எக்ஸ் சேர்க்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். ஈக்குவல் டு ஜி, இந்த டாட் பதில் ஒரு க்ளோஸ் இன்டர்வல், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அந்த இன்டர்வல்குள்ளே எழுதிட்டு அதையும் என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிடணும். ஈக்குவல் டு ஜி, இந்த ப்ராக்கெட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும், யாருன்னா எக்ஸ் மைனஸ் 6. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படி தூக்கி போட்டுட்டு அது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணப்போ எக்ஸு மைனஸ் 6. இது யாருன்னா ஜி டாட் எஃப். இங்கே ஜி இருக்குனால நீங்கள் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யாருன்னா எக்ஸு ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம இதான் கண்டுபிடிக்கணும், யாருன்னா ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு அப்போ ஜி இருக்குது, எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் 6 இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு அங்கே என்ன போடணும்னா எக்ஸ் மைனஸ் 6 போடணும். அப்போ எக்ஸை தூக்கிட்டு என்ன பண்ணணும், எக்ஸு மைனஸ் 6, அதுக்கு பவர் என்னென்னா 2, தலையில் என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. g of x minus 6 equal to g dot f. அப்போ g dot f equal to x minus 6 the whole square. இப்போ பாருங்க f dot g வேல்யூ வந்து என்ன இருக்குது, x square minus 6 இருக்குது.
இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணி பார்க்கணும், சமமானு சரி பார்க்கணும். அப்போ ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ என்னது, நாட் ஈக்குவல் டு. தர்ஃபோர் அப்போ என்ன ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. அப்போ எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். Please like, subscribe and comment.